கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 25/7/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதம் செய்வதாக முடியும். நீதியின் வலது கரத்தினால் இவரை நீ தாங்கி வழி நடத்துங்கப்பா. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக மகிமையும் பிரசன்னம் இவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக முடியும். நிறைவு இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. நீதிமொழிகள் 10:31 நீதிமானியுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட இந்த பிள்ளை நீதிமானாக்கப்பட்டு ஞானத்தினாலே வாழும்படியாக செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிஷம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/7/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிற முடி கோளும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக முடியும். நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். உடைய அற்புதத்தின் கரம் தேசத்திலிருந்து நன்மையானதை கொண்டு வருவதாக எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பப்படுகிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.